ராசிக்கு பணப்பற்றாக்குறை நீங்கும், பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். சரிங்களா? அடுத்து அவர் 4ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். சனி வீடு, மகரம் என்பது சனியோட வீடு. இந்த துலாம் ராசிக்கு சனி ரொம்ப நட்பு, அதாவது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம். அப்போ இந்த நட்பு கிரகத்திற்கு இந்த நட்பு வீட்டில இருந்து அது 4ஆம் பார்வையாக இயற்கை சுபர் குரு பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்தும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், நல்ல பண வருவாய் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அளவுக்கு மீறி காசு வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசை ஒரு வீடாவோ ஒரு சொத்தாவோ ஒரு இடமாவோ இல்ல ஒரு வண்டி வாகனம் அந்த மாதிரி தானே வாங்குவாங்க. அப்போ இந்த 4ஆம் இடம் பரிமாண வளர்ச்சி அடைகிறது. 1 2க்கு 3, அதாவது 1 2 3 இல்லைங்களா? 2க்கு 4ஆம் இடம் பரிமாண வளர்ச்சி. அப்போ பரிமாண வளர்ச்சியாக அதை பெரிதுபடுத்தி காட்டுறது. அப்போ இவருடைய காசு பல மடங்கு பெருகுது, பல விஷயங்களா வாங்குறாங்க, அசையும் அசையா சொத்துக்களை வாங்குறாங்க, 1க்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்குறாங்க. அவருடைய இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, அவரவர்களுடைய சுய ஜாதகப்படி இப்ப கோச்சாரத்துல வந்திருக்கிற குரு பகவான் சுபர், இயற்கை சுபர் குரு பகவான் அவர் உச்சம் பெற்று கடகத்திலிருந்து தன்னுடைய பார்வையை 2 4 என்ற பகுதிக்கு அவர் பாவத்திற்கு அவர் பார்வையிடுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல தன்னுடைய அவர்களுக்கு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா? இது பொதுவான ஜாதகம், சரியா? எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஜாதகம். தனக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அவருடைய சுய ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல உட்கார்ந்து இப்போ நல்ல தசா புத்திகளை வலிமையாக 2 4 6 10 அப்படின்னு வச்சு நடத்தி இருந்ததுன்னா, இப்ப நடக்கிற இந்த குரு பார்வை அவங்கள பெரிய உச்சத்தில் கோட்டீஸ்வரனாக ஆக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் அவர்களுக்கு கொடுப்பார். அது அவர்களுடைய சுய ஜாதகம் இங்கு மிகவும் வேலை செய்யும். சுய ஜாதகமும் இவர்களுக்கு சரியாக இருந்து சப்போர்ட் பண்ணா இந்த குரு பயிற்சி 100% இந்த துலாம் ராசிக்கு மாபெரும் மாற்றத்தை, பொருளாதார வளர்ச்சியை அவர்களுக்கு கொண்டு கண்டிப்பாக சேர்க்கும். சரிங்களா? அடுத்து அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் என்பது தாய். அதனால தாய்க்கு இதுக்கு முன்ன உடம்பு சரியில்லாம பல பிரச்சனைகள் ஏற்பட்டதுனாலும் இந்த குரு பார்வையால அவர்களுடைய உடல்நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு ஏற்கனவே கட்டி இருக்கும், பாதிலே நின்றுடுச்சு, அது கட்ட முடியல, கிரகப்பிரவேசம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல கட்டி கண்டிப்பா கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சிருவாங்க. இல்ல எனக்கு வீடே இல்லம்மா, எனக்கு ஒரு வீடு வேணும், ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இடத்துல சூப்பரா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஒரு பேங்கோ இல்ல கோவிலோ இல்ல ஒரு நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வீடு அமையறதுக்கான அமைப்பு கண்டிப்பா உண்டு.